இவனுக்கு எதுக்கு இந்த ராத்திரில இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க? நடு ராத்திரில கூட அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவனுக்கு கிட்ட ரொம்ப உஷாரா நடந்துக்கணும். என்ன சாமி இன்னைக்கு சீக்கிரமா நடைய சாத்திட்டீங்க? என்ன பேசுறேள் நீங்க? நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறேள். காலையில 10 மணிக்கு போயிட்டு டான் 5 மணிக்கு ஆத்துக்கு போயிடுறேள். கேட்டா ரொம்ப டயர்டா இருக்கு, ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்றேள். ஆனா அம்மன் காலையில இருந்து நைட்டு 11:30 மணி வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்றா. அவளுக்கு டயர்டா இருக்காதா? என்னய்யா நியாயம் இது? சாமி கோச்சுக்காதீங்க சாமி, நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம். கோயில் மூடுறதுக்கு முன்னாடி வரலான்னு தான் பார்த்தோம், முடியல, லேட் ஆயிடுச்சு. சரி கிளம்பலான்னு பார்க்கும்போது பக்கத்துல சொன்னாங்க அர்த்தஜாம பூஜை பண்றதுக்கு ஐயர் வருவாரு, இருந்து பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதான் சாமி தங்கிட்டோம். நீங்க ஆரம்பிங்க சாமி. எந்த நாதாரி நாயுடா இருந்துட்டு போ சொல்லுது. ரொம்ப நன்றி. சரி சாமி. எதுக்காக இப்படி கத்துறேள்? அக்கம் பக்கத்துல இருக்காள்லாம் எந்திரிச்சு முழிச்சு ஓடி வர்றதுக்கா? பக்திங்க. பக்தின்னா பகல்ல கத்துங்கோ, ராத்திரில ஏன் இப்படி ராவடி பண்றேள்? சாமி எதுக்கு சாமி நகையெல்லாம் எடுத்துட்டு போறீங்க? வேணும்னு தான். இல்ல, ஒரு வாரமா அம்மனுக்கு பால் வேலை பார்த்து களைச்சு போய் ஓய்வு எடுப்பாங்க. இவங்க எல்லாம் வேலை வெட்டியே இல்லாம எந்த நேரமும் பார்க்ல உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு தான் இருக்காங்க. இதுதான் சென்னை போல் இருக்கு. அப்படி பார்த்தா பீச்சு போடுவேன் பீச்சு. சரிங்க சரிங்க. ஆஹா, இவனை பார்த்தா படம் எடுத்தவ மாதிரி தெரியல, பாம்பாட்டி மாதிரி இருக்கிறான். இவன் வந்து படத்தை பத்தி பேசுறான். உனக்கு எதுக்குடா இதெல்லாம்? என்னடா இருக்கு அதுல? என்ன இருக்குன்னு தெரியலங்க. ஒருத்தர் பாத்துக்க சொல்லி கொடுத்துட்டு போனாரு. 100 ரூபா கூட காசு கொடுத்தாரு. எங்கடா அவன்? சத்தமா பேசாதீங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடும். போயிருக்காரு, வந்துருவார். மரியாதையா பட்டி தர. திரடா பெட்டிய. ஐயா, அடுத்தவன் பாக்கெட்ல கை விடுறதும் அடுத்தவன் பெட்டியை திறக்கிறதும் நியாயம் இல்லைங்க, தப்பு. இவனும் அவனோட கூட்டாளி தான், அதனால தான் பெட்டி திறக்க மாட்டேங்கிறான். பொட்டியை திறந்து பார்க்காம நாம இங்க இருந்து போக கூடாது. ஆமா. டேய் பொட்டியை திறடா. நீங்க போலீஸா இருக்கறனால உங்களை பார்த்து பயந்துகிட்டு பெட்டியை திறந்துருவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க என்ன பொடாவிலே புடிச்சு போட்டா கூட நான் பெட்டியை திறக்க மாட்டேன். டேய், இப்ப பெட்டியை திறக்க போறியா இல்லையா? இப்ப மட்டும் இல்ல, எப்பயுமே திறக்க மாட்டேன். இவங்கிட்ட என்ன சார் பேச்சு? அப்ப போயிட்டு வாங்க. ரொம்ப பேசுற நீ. அது என் பிறவி குணம். சார் பொட்டியை புடுங்குங்க சார். கரெக்ட் பாயிண்ட். ஏய், திறக்க விட மாட்டேன். என் உயிரே போனாச்சு, நான் திறக்க மாட்டேன். வந்து பிடிக்கியா? நான் திறக்க விட மாட்டேன். ஏய், விடுங்க, வேணாம். அவங்க சொன்ன பெட்டியை திறந்தாச்சு, அடுத்த பெட்டி. விட மாட்டேன். விடுங்க. அட பாவி, ஒரு உயிரை கொன்னு தலைய வச்சுக்கிட்டு பொட்டியை திறக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சேன் ஒண்ணு. ஐயா, இந்த தலைக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்ல. ஒருத்தன் பெட்டியை கொண்டு வந்து கொடுத்தான், வாங்கிக்கிட்டேன். பாத்துக்கேன்னு சொன்னா பாத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். வேணா அவன் கொடுத்த 100 ரூபா இருக்கு, இதை வச்சுக்கிட்டு நீ விட்டுருங்க ஐயா. ஏண்டா செய்யறதை செஞ்சுட்டு லஞ்சமா கொடுக்குற? ஒண்ணு ஆளே இல்லாம கூட அடிச்சிருக்காங்க. நான் எஸ்கேப் ஆயிட்டேன். விநாயகா, எஸ்கேப். நம்ம ஏட்டையோ. என்னடா ஏமா, இன்ஸ்பெக்டர் ஏதாவது தகவல் வந்ததா? ஒண்ணு வரல. வராது.
அந்த ஆள் அங்க என்ன பாடுபடுறானோ தெரியலையே. வரட்டும் பார்க்கலாம். ஐயோ இந்த ஆள் எதுக்குடா இங்க வந்தா? டேய் மறுபடியும் நம்ம ரெண்டு பேரையும் அந்த பூத வீட்டுக்கு இழுத்துட்டு போக வேண்டாம். வா. எப்படி யோ, ஏன் பயமுறுத்துற? பயமுறுத்தலீங்க, நல விசாரிக்க வந்தேன். ஐயா சௌக்கியமா இருக்கியா? யோ, ஏன் இவங்களை பார்த்து பயப்படுற? இவங்களை இங்கே உட்கார வச்சு உன் வாடகை பத்த மொத்தத்தையும் வசூல் பண்ணி தரேன். அதுக்கு தானே இவங்களை குடும்பத்தோட கூட்டு வந்துக்கிறேன். ஐயோ அதே பூதம் சார் நீங்களே பேசி இவங்கிட்ட பணத்தை வாங்கி வச்சீங்க, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். வாடகை பாக்கி எவ்வளவு வரும் சொல்லு. 5000 ரூபாய் வாங்கி கீழே வைங்க சார், நான் எடுத்துட்டு ஓடிடுறேன். யோ, 7000 ரூபாய் ஐடியா. ஏங்க ரங்கையா 5000 ரூபாய் தானே சொன்னாரு. பாக்கி 2000 உங்களுக்கா? நீ அதிகமா பேசுற. நீங்க அதிகமா பேசினாலும் குறைச்சு பேசினாலும் எங்க கிட்ட பணம் இல்ல. நீங்க அடி உத வாங்காம இங்க இருந்து போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்பா அடி உத கொடுப்பாங்களா? சார் அவங்க கிட்ட வச்சுக்காதீங்க சார். சார் அவங்க எங்க இருந்து அடிக்கிறாங்கன்னே தெரியாது சார். ஏய், எனக்கு புத்திமதி சொல்றேன். நீ உசுர ஒண்ணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அது உங்க உசுர உங்க இஷ்டம். சார் எங்களை வெளியில விட்டுருங்க சார். மறுபடியும் அவங்கள்ட்ட உதவாங்க தெம்பு இல்ல சார். ஏய், வாய மூடுறா. உள்ள வந்தா லாயம் கட்டிடுவேன். அப்போ நாங்க போலாமா? இல்ல விளையாடுறீங்களா? கான்ஸ்டபிள் இவங்களை பிடிச்சி உள்ள போடியா. என்ன போலீஸ் ஸ்டேஷன்லயே குரல் கொடுக்குறியா? போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இல்ல, என்ன அழிக்க நினைச்சா எவனா இருந்தாலும் குரல் கொடுப்பேன். ஆமாங்க, இனிமே வீட்டை காலி பண்ண வாடகை கொடுன்னு தொந்தரவே பண்ண மாட்டான்.
இன்னைக்கு கண்டிப்பா மேட்ச்ல ஜெயிக்கணும். அவங்க நிக்கிற ஒழுங்கா bowling போடுறா. சூப்பரா bowling போடுறா. throw குடுக்கறதுல இருக்குது. அப்பா 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 என்னடா ஐயோ நம்ம விளக்க காணோம். பூஜை பண்ணி சாவி அலமாரில வச்சேன். அலமாரியே திறந்து கிடக்கு, பெட்டியும் திறந்து கிடக்குப்பா. ஐயோ அது கொலை விளக்குடா. யாருக்குடா அதை எடுக்கிறதுக்கு தைரியம் வந்துச்சு? எல்லாம் அவன் வேலை. எவன் வேலை? அந்த ரங்கையாதான் நம்ம வாட போன தரலையே அந்த கோவத்துல பொட்டி திறந்து விளக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டான். மாமா இப்பவே நீங்க அந்த ரங்கையா வீட்டுக்கு போய் அவன் கை வேற கால் வேற அக்காக்க பிச்சு போட்டுட்டு அந்த விளக்கு எடுத்துட்டு வாங்க. போங்க மாமா. அப்பா ஒரு நிமிஷம், எனக்கு நம்ம மூசா மேல சந்தேகம்ப்பா. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது அவன் இங்க இருந்தான், இப்ப அவன் இல்லம்மா. அவன் சின்ன பையன்டா, அவன் ஏன்டா அந்த விளக்கு எடுத்துட்டு போறான்? அம்மா உங்களுக்கு தெரியாதுமா, அன்னைக்கு ஒரு நாள் இந்த விளக்கு எடுத்து விளையாண்டுட்டு தான். இதெல்லாம் நீ தொடக்கூடாதுன்னு சத்தம் போட்டு நான் தான் வாங்கி வச்சேன். அவன் எதுக்கு அந்த விளக்கு எடுக்கணும்? வரட்டும், விசாரிப்போம். வெளியே போக கூடாது. அந்த பூஜை ரூம்ல இருந்து தாத்தா மட்டும் தான் அந்த விளக்கு எடுக்கணும் வைக்கணும், நம்மள தொடக்கூடாது.